இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி காரைக்காலில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அப்துல் அலீமிடம் கேட்கலாம். அப்துல் அலீம், காரைக்காலில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் அங்க காவல்துறையினர்லாம் இருக்கிறாங்களா? என்ன வலியுறுத்துறாங்க? ராதா, இந்த காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 27ஆம் தேதி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 13 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அத்துமீறி அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி கைது செய்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த 3 மீனவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 3 மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இலங்கை கடற்படையினர் காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவத்தை கண்டித்தும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கடந்த 8 நாட்களுக்கு மேலாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மத்திய அரசு மற்றும் இலங்கை கடற்படையை கண்டித்து காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்டம் முழுவதும் இந்த கடையடைப்பு போராட்டத்தில் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கடையடைப்பு போராட்டத்தின் காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதியில் உள்ள இந்த கடைகள் மூடப்பட்டு இந்த மீனவர்களின் இந்த போராட்டத்திற்கு பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் அப்புறம் இந்த வணிகர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த கடையடைப்பு போராட்டத்தின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள போலீசார் 100க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோன்று மீனவர்களின் கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு மற்றும் மாநில அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாளை தங்களது ரேஷன் கார்டு மற்றும் அடையாள அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து தங்களது போராட்டத்தை தீவிரப்படுத்தப்படும் என்றும் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இன்று இந்த நடைபெற்று வரும் காரைக்கால் மாவட்ட மீனவர்களின் போராட்டத்திற்கு காரைக்கால் மாவட்டத்தின் இந்த அருகில் அமைந்துள்ள நாகை மற்றும் இந்த மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்களும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதான் களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அப்துல் அலீம்.